இந்த மாலை நேரத்திலும் நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட ஆயத்தமாக இருக்கீங்க? உங்கள் கரங்களில் இருக்கிற வேதாகமத்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் தேவனை ஒரு இஸ்ரவேலர் நெருங்கி வர வேண்டுமானால் தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவில் இருக்கும் ஒரு நபர் பிரதான ஆசாரியன். அந்த பிரதான ஆசாரியன் வந்து அவருக்காக பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இது மாதிரி 7 வகையான பலிகள் இருக்கு. அந்தந்த டைப்புக்கு ஏற்றார் போல அவர் தான் என்ன செய்யணும், அந்த நிவாரணங்களை செஞ்சு அவருக்காக தேவனிடத்தில் என்ன செய்யணும், பரிந்து பேசணும். அப்போ தேவன் அந்த பிரதான ஆசாரியருடைய முகத்தை பார்த்து அந்த மனுஷனுக்கோ அல்லது அந்த குடும்பத்திற்கோ அல்லது தேசத்திற்கோ என்ன செய்வார், இரக்கம் காண்பிப்பார், உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார், அங்கீகரிப்பார். இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பிரதான ஆசாரியன் குறைவுள்ளவன் தான். இந்த மகா பிரதான பரிசுத்த ஆசாரியர் இருக்கார்ல, இவரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நான் தானே தேவனுக்கும் மனுஷங்களுக்கும் மத்தியஸ்தர், அதனால் நினச்ச நேரத்தில் போயிடுவேன் அப்படி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவர் வருஷத்திற்கு ஒரு முறை தான் போக முடியும். அப்படியே அவர் போனாலும் தனக்கு முதல்ல அவர் சுத்திகரிப்பை செய்யணும். தன்னைத்தான் என்ன செய்யணும், சுத்திகரிச்சுட்டு தான் உள்ளே போகணும். அப்போ அவர் உள்ளே போயிட்டா வெளியில் இருக்கிறவங்களாம் ஒரு பதட்டத்தோடு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. அவருடைய அங்கியில் மணியாக என்ன செய்யும், தொங்கும். அதுலேருந்து ஒரு சவுண்ட் என்ன செஞ்சுட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அவர் காலில் ஒரு பெரிய சங்கிலி என்ன செஞ்சுருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. அது வெளிப்பிரகாரம் வரைக்கும் இருக்கும். சப்போஸ் இவர் மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தால் வெளியில் இருக்கிறவங்க நம்ம ஐயா உள்ளே போனவர் எப்படி இருக்கிறாரு, உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. மணி சத்தம் இல்லை அப்படின்னா போன ஐயாவை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அடிச்சிட்டாரு, அவர்கிட்ட ஏதோ குறை இருந்துட்டு போல அப்படின்ட்டு அது நம்ம ஐயாலன்ட்டு யாரும் தடதடான்னு உள்ளே என்ன செய்ய முடியாது, அந்த சங்கிலி தான் பிடிச்சி என்ன செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தாரோ, அவர் பாவம் இல்லாதவராக இருந்ததுனால நம்முடைய பாவங்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலீடாய் அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தபடினால் இன்னைக்கு பிதாவோடு அவர் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அவர் தன்னுடைய ஜீவனை விட்டபோது தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை மேலிருந்து கீழ் தொடங்கி அது 2ஆய் பிளந்தது. அதனால தான் தைரியமாக இப்போ கிருபாசன தண்டைக்கு நம்ம என்ன செய்கிறோம், உள்ள நுழைகிறோம். இப்போ நமக்கு யாரும் ஏஜெண்ட் தேவையில்லை, யாரும் நமக்கு மீடியேட்டர் தேவையில்லை, நமக்காக பரிந்து பேச ஒரு மனுஷன் வேணும் அப்படி தேவையில்லை. ஐயோ நாங்கள் அவர்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது, வேண்டுதல் செய்ய முடியாது, அதனால் எங்களுக்காக இன்னொருத்தர் வேண்டுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சத்தியம் புரிஞ்ச நமக்கு ஆண்டவர் ஒரு உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாமே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு தேவை, ஒரு பலவீனம், ஒரு ஆபத்து, ஒரு கஷ்டம்னா நேரடியாக போயிடலாம். அப்போ இந்த இயேசுவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். இவர் பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் கிடையாது. ஐயோ இவங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியலையே, இவங்க கேட்குறத என்னால் கொடுக்க முடியலையே, இவங்களை மீட்க என்னால் முடியலையே, இவங்க விரும்புகிற சுத்திகரிப்பை என்னால் கொடுக்க முடியலையே, இவர்கள் அங்கீகரித்த ஆசீர்வாதத்தை என்னால் கொடுக்க முடியலையேன்னு ஒரு பரிதபிக்கிற நிலையில் யாரும் இல்லை, இயேசு இல்லை. ஹல்லேலூயா. அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் கல்வாரி சிலுவையில். அப்போ நம்முடைய பலவீனங்களை குறித்து அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அவரை விசுவாசித்து அவரிடத்தில் வந்தால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கு. மைக்கேல் ஏஞ்சலோ அப்படின்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற ஓவியர், அவர் ஒரு நாள் தன்னுடைய சக ஓவியருடைய சிற்பக்கூடத்துக்கு வந்து பார்த்தா அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அந்த ஓவியரை கடுமையாக திட்டார். எதுக்கு திட்டினார் அப்படின்னா,
ஓவிய கலைக்கூடம் முழுவதிலும் இயேசுநாதர் சிலுவையில் மரித்து போனது போலவே பரிதாபமாக இருக்கிற படங்களாக வரைஞ்சி குமிச்சு வச்சுருந்தார். அப்போ அந்த மைக்கேல் ஏஞ்சலோ சொன்னாராம், எப்பா இயேசுநாதரை சிலுவையில் தொங்குற மாதிரி படம் வரையலாம், தப்பு இல்லை. அவர் மரித்திருப்பது போல் படம் வரையலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர் சிலுவையில் தொங்குனது கொஞ்சம் மணி நேரம்தான். ஆனால் இன்னைக்கு இயேசு மரித்து போனவராய் அல்ல, அவர் மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவர் தான் உயிரோடு இருக்கும்போது சொல்லபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த இயேசு இன்னைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார்ப்பா. ஏன் உன் கண்ணு அதை பார்க்கலையா? உயிர் தெழுந்த மாதிரி ஒரு படம் வரையலாமே. சிங்காசனத்தில் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருப்பது போல நீ படம் வரையலாமே. உனக்காக அந்த ரத்தம் இன்னைக்கு பரிந்து பேசுத, அதை போல ஒரு படம் வரையலாமேன்னு அவரை கடிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இயேசுவை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் பலவீனப்படும் போது, நாம் பாதிக்கப்படும் போது, நாம் ஏதாவது ஒரு நெருக்கத்திலோ ஆபத்திலோ சிக்கிக்கொள்ளும் போது இந்த ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்குறோம்? அவரும் கைகால கட்டப்பட்டு மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருந்த ஆட்டை போல், ஐயோ பாவம் அவரே பிடிச்சி அடிச்சு விட்டாங்க, அப்புறம் நம்மளே அடிக்க தானே செய்வாங்க, அப்படி பார்க்குறோமா? அல்லேலூயா. அவரே பாவம் நீ தேவனுடைய குமாரனி ஆனால் இறங்கி வான்னு சொன்னப்போ ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்ன செஞ்சார்? அவர் பாட்டுக்கு அமைதியாக இருந்தார். இப்போ நம்மளை தூசிக்கிறாங்க, நம்மளை ஏதோ பேசுகிறாங்க, நம்மளை என்னெல்லாமோ செய்கிறாங்க, அவர் அப்பவும் அப்படி தானே இருப்பார். அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. அவர் நம்முடைய மீட்பிற்காக அந்த குறிப்பிட்ட சில மணி துளிகள் அப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருந்தது. அதனால தான் அவர் அமைதியாக இருந்தார். அதனால தான் அவர் அந்த பாடுகளை சகித்து கொண்டார். அதனால தான் நம்முடைய மீட்பிற்காக எல்லாவற்றையும் தன்மேல், அந்த ஆக்கினை தீர்ப்பு தன்மேல் வரும்படியாக அதை ஏற்றுக்கொண்டார். அதே நேரத்தில் அவர் இன்றைக்கு எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். இதுதான் இன்னைக்கு நமக்கு அறிவிக்கப்பட்டது. அது அறிவிக்கப்பட்டதுனால தான் நம்ம இந்த ஆண்டவரை ரட்சகர் நம்பி என்ன செஞ்சிட்டோம்? சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இப்போ அவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு 1008 பிரச்சனை நினச்சிக்குது, இருக்கா இல்லையா? ஏகப்பட்ட சவால்கள் இருக்குது, சரீரங்கள் பலவீனம் அடைகிறது, நிறைய பாதிப்புகளை நம்ம கடந்து வர வேண்டியது இருக்குது. இந்த நேரத்தில் இந்த இயேசு நமக்கு எப்படிப்பட்டவர்? இந்த விசுவாசத்தை தான் இன்றைக்கி நம்ம வளர்க்கணும். இவர் நமக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் பரிதாபமாக இருக்கிறாரு இல்லை. ஹல்லேலூயா. பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது, அவர் எல்லாத்துலேயும் என்ன செஞ்சிட்டாரு? சோதிக்கப்பட்டு அவர் பாடுபட்டு அவர் ஜெயிச்சதுனால இப்போ நம்ம தைரியமாக கிருபாசன தண்டைக்கு வந்து எனக்கு இதுதான் தேவை, என் நிலைமை இதுதான், என் சூழ்நிலை இதுதான், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு நீங்கள் நேரடியாக அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நேரடியாக அவர்கிட்ட கேட்கலாம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த நற்செய்தி தான் இன்றைக்கி உலகமெங்கும் என்ன செய்யப்படுகிறது? அறிவிக்கப்படுகிறது. இந்த விசுவாசத்தோட யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக மாறும். நம்பிக்கையோடு யார் இயேசுவை குறித்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை சந்தோஷத்தை தரும். புரியுதா உங்களுக்கு? இருதயத்தில் நிச்சயம் இல்லாதவர்களா, நம்பிக்கை இல்லாதவங்களா, இயேசு அற்புதம் செஞ்சார், இயேசு சுகமாக்கினார், இயேசு மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், இயேசு பாடுபட்டு அவர் தன்னுடைய ஜீவனை கல்வாரியில் கொடுத்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு அவர் கல்லறை திறந்த நிலையில் இருக்கு. அவர் 40 நாள் தன்னை உயிரோடு இருக்கிறவராக தன்னை பின்பற்றினவர்களுக்கு என்ன செய்தார்? காண்பித்தார். அப்படி மேலே ஏறி போகும்போது அவங்கள பார்த்து சொன்னார், எப்படி அந்த ஆண்டவர் போனாரோ அதே மாதிரி கீழே வருவார், தன்னுடைய தூதர்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த இயேசு சீக்கிரம் வருவார். இந்த செய்தியை உங்கள்கிட்ட யாராவது சொல்லும் போதோ அல்லது நீங்கள் எப்போவாது கேட்கும் போதோ உங்கள் உள்ள என்ன செய்யணும்? பொங்கணும். நம்முடைய உள்ள சந்தோஷப்படணும். நம்முடைய உள்ள நம்பிக்கையினால நிரம்பணும். ஏன்னா இயேசு சீக்கிரமாக என்ன செய்வார்? வருவார். அல்லேலூயா. என் கண்ணீர் அவர் துடைப்பார், என் கவலைகளை அவர் போக்குவார். அதே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு அவர் அற்புதம் செய்வார், எனக்கு அவர் நன்மை செய்வார். ஏன்னா அவருடைய வார்த்தையில் என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. இந்த சுவிசேஷத்தில் ஜீவன் இருக்கு. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியில தான் என்னுடைய எதிர்காலமே இருக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்படிதான் நித்திய ஜீவன் ஒன்று உண்டு அப்படிங்கிறது அந்த எதிர்காலத்தில் நம்ம நம்ப வேண்டிய காரியத்தை இந்த சுவிசேஷம் தான் நமக்கு சொல்லி தந்தது. மரித்தாலும் நம்ம பிழைப்போம்ங்கிற நிச்சயத்தை இந்த சுவிசேஷத்தை அறிந்ததுனால தானே நம்ம இப்போ தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மரணத்தோடு மனுஷனுடைய வாழ்க்கை முடியலை அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு நம்ம தைரியமாக இருக்கிறோன்னா இந்த இயேசுவின் மூலமாக தானே, அவருடைய வாழ்வின் மூலமாக தானே,
அவர் மரித்தோரில் முதற் பலனாய் எழுந்ததுனால தானே நமக்கு மரணத்தின் மேல அதிகாரம் உண்டுன்னு நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் மறுரூபமாக்கப்படுவோம் என்கிற நிச்சயம் இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை எப்போ பைபிளை வாசித்தாலும் சரி, எப்போ பிரசங்கம் கேட்டாலும் சரி, இருதயத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் உங்களுடைய தேவைகள் வித்தியாசம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வித்தியாசம். உங்களுடைய நிலைமைக்கு ஏற்றாற்போல் அந்த வார்த்தை வரும்போது அதை நீங்கள் நம்பணும். அதை நம்பிட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக மாறிடும். அதை விசுவாசித்தால் அந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதம் அப்படியே உங்கள் மேலே பலிக்கும். ஆனால் இந்த வார்த்தையை நம்ப விடாதபடிக்கு தான் நிறைய தடைகள் என்ன செய்யும். ஏன்னா இந்த வார்த்தை தான் தேவன் யாருன்னு நமக்கு சொல்லி தருது. இந்த வார்த்தை தான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காண்பித்து கொடுக்கிறது. இந்த வார்த்தை தான் உலகம் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்லி தருது. இந்த வார்த்தை தான் இந்த மறுமையை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம நம்புகிற இருதயத்தோடு கேட்கணும். அல்லேலூயா. இந்த பட்டிமன்றம் பேச்சு கேட்குற மாதிரி நினச்சிக்கூடாது, கேட்கக்கூடாது. எங்கேயோ ஒரு கட்டுரை சொற்பொழிவு ஆட்டுருவாங்க பார்த்தீங்களா, டாப்பிக்கில் ஸ்கூல்ஸில் காலேஜஸில் அல்லது ஏதாவது பண்டிகை காலங்களில் போட்டிகள் நடக்கும்ல, அப்போ பேசுவாங்க பயங்கர ஆக்ஷனோட, டோன்லாம் வித்தியாசமாக ஏகப்பட்ட குறிப்புகள் அதெல்லாம் பேசும்போது இவங்க சூப்பராக பேசுனாங்க, அவங்க சூப்பராக பேசுனாங்க, ப்ரைஸ்லாம் நினைச்சுவாங்க. அதை உட்காந்து கேட்போம் பார்த்தீங்களா. அந்த மனநிலையோடு சுவிசேஷத்தை நினைச்சக்கூடாது, கேட்கக்கூடாது. விசுவாசமுள்ள இருதயத்தோடு கேட்கணும். அதனால தான் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் இருக்கு. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லைன்னு இருக்கு பாருங்க. எவ்வளோ வருத்தம் பார்த்தீங்களா. யோசிச்சு பாருங்க. இப்போ நான் உங்களை உட்கார வச்சு இந்த வசனத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நம்பிக்கையே இல்லாமல் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கேட்குற உங்களுக்கு இந்த வசனத்தால் என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து வசனம் கேட்டு இதை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் உங்கள் ஆவியில் ஒரு பலம், உங்கள் ஆத்மாவில் ஒரு நம்பிக்கை, அல்லேலூயா, உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, ஆண்டவரை அறிவில் கொஞ்சம் முன்னேற்றம். அல்லேலூயா. அப்போ இதில் ரொம்ப கவனமாக இருக்கும். வசனம் கேட்கும்போது மட்டும் கர்த்தாவே என் இருதயத்தை திறந்துருங்கப்பா. அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரத்தை போல ஒரு சந்ததி என்ன செய்வேன். அங்கே ஒரு பிள்ளைக்கு என்ன இல்லை, வழி இல்லை, நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே, இந்த இளையசர் இருக்கட்டுமா, இப்படிலாம் அவன் நிறைய டீல் பேசிகிட்டு இருக்கான். அப்போ பைபிள் சொல்லுது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசி தான். அப்படின்னா என்ன, கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன செஞ்சான். அன்னைக்கு பைபிள் கிடையாது, அன்னைக்கு காஸ்பல் கிடையாது, அன்னைக்கு என்ன போல பாஸ்டர் ப்ரீச் பண்ண அவனுக்கு யாரும் கிடையாது. அன்னைக்கு நேரடியாக கர்த்தரே அவன்கிட்ட பேசினார். அப்போ அந்த வார்த்தையை அவன் இருதயத்தில் என்ன செஞ்சான், நம்பினான். பைபிள் சொல்லுது விசுவாசத்தில் அவன் பலவீனனா இருக்கலையாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை முழு நிச்சயமா வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பினான். அதனால தான் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். ஏன்னா நம்புவதற்கு எது கிடையாது, எதுவே கிடையாது. ஆனால் அவருக்கு சொல்லப்பட்ட காஸ்பல் அவர் பிலீவ் பண்ணார் பாருங்க. அவருக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அவர் அப்படியே நம்பினார். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரியாளுக்கு முன்னாடி கேப்ரியல்கிட்ட ஒரு வேர்டை கொடுத்து ஆண்டவர் அனுப்பிட்டார், தூதன்ட்ட வார்த்தையை கொடுத்து அனுப்பிட்டார். கிருபை பெற்றவளே வாழ்க. அவளுக்கு பயம், பயப்படாத. அல்லேலூயா. நீ கர்ப்பவதியாக போகிறன்னு ஒரு செய்தி வருது. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா நான் இப்போ தான் என்கேஜாக இருக்கேன், இன்னும் என்ன செய்யலை, எனக்கு கல்யாணம் ஆகலை. நோ ப்ராப்ளம், பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே நிழலிடுவார். அவ்வளோதான், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். இப்போ பாருங்கள், இது உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா, எங்கேயாவது நடக்குமா, நடக்காது. ஆனால் வார்த்தை சொல்லுது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அப்போ ஏற்கனவே வார்த்தை என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. இப்போ பாருங்க, தனக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நம்பி இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அது நமக்கு பிரயோஜனமாக மாறிட்டு. ராமன் சொல்லுங்க. அப்போ வார்த்தை நம்மிடத்தில் வரும்போது நமக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாதது போல் இருக்கும். இது இப்போ நடக்க முடியாதது போல் இருக்கும். இப்போ அதற்கான எந்த சாத்தியங்களும் இல்லாதது போல தான் என்ன செய்யும் இருக்கு. ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பார்த்துட்டு இருக்க. வார்த்தை என்ன சொல்லுது அதை நான் நம்புகிறேன், வசனம் என்ன சொல்லுது அதை நான் அப்படியே நம்புகிறேன். அதை தான் ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் என்ன செய்கிறார் பாருங்கள். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எப்பா கொஞ்சம் போட்டு ஆழத்தில் தள்ளிட்டு போய்
வலது பக்கமாக வலை போடுன்றார். அவர் என்ன சொல்கிறாரு, ஐயரே முழுவதும் இங்கே தான் பிரயாசப்பட்டேன், வலது பக்கம் இடது பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் மேலே கீழே அப்படியே இந்த கடல் ஃபுல்லாக அலசிட்டேன், ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கல, ஆனால் உங்கள் வார்த்தையின்படி நான் போடுறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசு சொன்ன வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சு போட்டதுனால அவனுக்கு பிரயோஜனமாக மாறி, இது வரைக்கும் வாழ்க்கையில் அவன் பிடித்திராத அளவு கடங்காத மீனை பிடிச்சிட்டான். 2 படவுகள் நிரம்பத்தக்க மீன்கள், ஒரு வலை இல்லை. இது வரைக்கும் அவன் கண் அப்படி பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் லைஃப்பில் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதுங்க. நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை மட்டும் பிலீவ் பண்ணி பாருங்கள், அன்பிலீவபிளாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. நீங்கள் பிலீவ் பண்ணால் அவர் செய்கிறது அன்பிலீவபிளாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறது நீங்கள் நம்ப முடியாததாக இருக்கும். எத்தனை பேரால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அப்படி தான் வரும். நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் வேல்யூ பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது மனுஷனுடைய வார்த்தை கிடையாது. பைபிள் ஃபுல்லாக யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் நமக்காகவே பரிசுத்த மனிதர்களை ஏவி என்ன செஞ்சிருக்கிறார்? எழுதி தந்திருக்கிறார். அப்போ இது நம்முடைய பிரயோஜனத்திற்கு தான் எழுதப்பட்டிருக்கு. தேவனை யார் என்று நம்ம அறிந்து கொள்ளணும், அவருடைய வல்லமையை நம்ம அனுபவிக்கணும். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் அவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம். இந்த உலகம் நம்மளை பாவிஞ்சோ நீ எப்படின்னு தெரியும்ல, எங்களுக்கு என்ன இன்னைக்கு புதுசாக அப்படிங்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கி நம்ம யார்? நீதிமான். இன்றைக்கி நாம் அவருடைய பிள்ளை. இப்போ நம்ம துன்மார்க்கர்கள் கிடையாது, நம்ம அடிமைகள் கிடையாது. உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? ஆசீர்வதிச்சிருக்கார். ஆனால் இந்த உலகத்தின் பார்வையில் நம்ம கொஞ்சம் பரிதாபமாக இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், பரதேசி மாதிரி அங்கே இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், அலைஞ்சிட்டு. ஆனால் இந்த வசனம் நம்மளை என்ன சொல்லுது? இந்த பூமிக்குரியவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் குடியிருப்பு இந்த பூமியில் இல்லை, நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தமானவங்க. அன்றைக்கி ஆபிரகாமே பரதேசி போல தான் என்ன செஞ்சான்? வாழ்ந்தான். இனி வரப்போக ரட்சகரை எதிர்நோக்கி தான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த வார்த்தையை நம்ம பிலீவ் பண்ணாதான் உலகம் நம்ம ஏதாவது கவுண்டர்ஃபீட் பண்ணும்போது அல்லது ஏதாவது கமெண்ட் பண்ணும்போது, ஏப்பா இது எனக்கு மேட்ரே கிடையாதுப்பா, நீ என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போப்பா, நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிற தேவன் யாருன்னு எனக்கு தெரியும், இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், இனி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், இயேசு என்ன செய்திருக்கிறார், இனிமேல் இயேசு என்ன செய்வார், எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்குது. உங்களுக்கு வேணால் இது பைத்தியமாக தெரியலாம், உங்களுக்கு வேணால் இது புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 100க்கு அதிபதி சொல்கிறாரு, ஐயா நீங்கள் என் வீட்டுக்கு நினச்ச வேண்டாம், வர வேண்டாம். அவர் தான் கூப்பிட்டாரு, ஆண்டவர் வரண்டார். ஆனால் திரும்ப ஸ்டாப் பண்ணி சொல்கிறாரு, ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்யா அப்படின்ட்டார். என்ன அப்படின்னா, ஒருத்தனை நான் வா அப்படின்னா என்ன செஞ்சிடறான்? வந்துடுறான். ஒருத்தனை நீ போன்னா நீ அந்த வேலையை போய் செய், நான் என்ன செஞ்சிடறான்? செஞ்சிடறான். நான் ஒரு சாதாரண 100க்கு அதிபதி தான். நான் ரோம பேரரசன்லாம் கிடையாது. ரோம பேரரசில் 100 பேருக்கு நான் தலைவன், அவ்வளோதான். ஆனால் என் வார்த்தையில் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. நான் சொன்னால் அவன் கண்டிப்பாக கீழ்ப்படியணும். அப்போ ஏன்டா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. எனக்கு மனுஷன் இவ்வளோ அதிகாரம் இருந்ததுன்னா நான் இருக்கிற பொசிஷனில், நீங்கள் தேவன், நீங்கள் சர்வ வல்லவர், நீங்கள் வார்த்தையினால உலகத்தையே உண்டாக்குனவர், நீங்கள் எதுக்கு என் வீடு வரைக்கும் வரணும்? நீங்கள் இங்கேருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும், என் வேலைக்காரன் சுகமாயிரும். அதனால தான் இயேசு திரும்பி பார்த்து சொல்கிறாரு, எப்போ இஸ்ரவேலர்களுக்குள்ளே கூட இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலப்பா. வார்த்தை மேலே அவனுடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா? அதனால தான் அந்த 100க்கு அதிபதிக்கு அது பிரயோஜனமாக மாறிச்சு. அல்லேலூயா. அப்போ நமக்கும் இந்த வசனம் பிரயோஜனமாக மாறணும். இது ஒரு கதை புத்தகம் மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது, அல்லது ஒரு மார்க்கத்தின் வழிபாட்டு புத்தகத்தை போல மற்ற மார்க்கங்களுக்கு இருக்கிறது போல எனக்கு ஒரு புக் இருக்குது, அப்படி ஒரு ரிலிஜியஸ் புக்காக இதை என்ன செய்யக்கூடாது இருக்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்ஸ் வேர்ட். அல்லேலூயா. இது யாருடைய பிரயோஜனத்திற்காக? என்னுடைய பிரயோஜனத்திற்காக. இது எப்போ எனக்கு பிரயோஜனப்படும்? இதை நான் நம்பும்போது தான். அல்லேலூயா. நயகரா நீர்வீழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? 3 அப்படியே ஃபால்ஸ் விழுந்து தான் ஒரு இடத்துல என்ன செய்யுது? ஓடுது. 180 அடி உயரத்துலேருந்து அந்த ஃபால்ஸ் தண்ணி விழுதான், பயங்கரமாக ஆர்ப்பரிச்சுட்டு விழும். ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா குறுக்க கடந்து போகிறதுக்கு பாலெல்லாம் வச்சுருக்காங்க.
அந்த தண்ணியில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் சுழற்சி இருக்காதான், அதில் போட்டிங்கும் போகலாமா. அல்லேலூயா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் வரும்போது ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, உங்கள்கிட்ட நங்கூரம் இருக்கிறதா. அல்லேலூயா. அடுத்தது, அந்த நங்கூரத்தை உங்களுக்கு பயன்படுத்த தெரியுமா அப்படின்னு அந்த போட்டில் 2 வார்த்தை எழுதியிருக்குமா. போட்டிங் போகிறாங்களே, சேஃப் ஜோனில் தான் போகிறாங்க. ஆனால் சப்போஸ் ஏதாவது சுழலில் அந்த போட் மாட்டிட்டுன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன வேணும், நங்கூரம் வேணும். அந்த நங்கூரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு என்ன செய்யணும். அதனால் அந்த போர்டில் எழுதி வச்சுருப்பாங்களாம், விழிப்புணர்வுக்காக, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதி வச்சுருப்பாங்க. உங்கள் போட்டில் நங்கூரம் இருக்கா, நங்கூரத்தை உங்களுக்கு பயன்படுத்த தெரியுமா. அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் இருக்கா, உங்களுக்கு விசுவாசத்தை பயன்படுத்த தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி. உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு நீங்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிட்டீங்க, எதிர்பாராத ஒரு சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, இப்போ ஒரு நெருக்கம், இப்போ உங்களுக்கு விசுவாசம் இருக்கா, தப்பிப்போங்கிற நம்பிக்கை இருக்கா, கண்டிப்பாக கர்த்தர் காப்பாற்றுவாருங்கிற ஒரு உறுதியான எண்ணம் இருக்கிறதா, இது என்னுடைய வாழ்க்கையின் முடிவல்ல, மீண்டு எழுந்து வருவேன், என் தலையை கர்த்தர் உயர்த்துவார், அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கா. அதுக்கு இந்த வசனத்தை உங்களால் நம்ப முடியுமா. இதை எப்படி நீங்கள் நம்பணும்னு உங்களுக்கு தெரியுமா, இதான் கேள்வி. அல்லேலூயா. ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது. இந்த வசனத்துக்கு ஆவி இருக்குங்க, இந்த வசனத்துக்கு வல்லமை இருக்குது. அப்போ பலவீனங்கள் வருது, வசனம் இருக்குது. கடன் பிரச்சனை இருக்குது, வசனம் இருக்குது. குடும்ப பிரச்சனை இருக்குது, வசனம் இருக்குது. பொருளாதார நெருக்கடி இருக்குது, வசனம் இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல, முடிவெடுக்க தெரியல, குழப்பமாக இருக்குது, வார்த்தை இருக்குது. எதிர்காலத்தை நினச்சா பயமாக இருக்குது, வசனம் இருக்குது. இப்படி மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் வார்த்தையை என்ன செஞ்சிட்டார், எழுதி தந்துட்டார். அதனால தான் இந்த இயேசு மூலமாக நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு. அப்போ இவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புறீங்களா, இல்லை இவரே ஒரு பரிதாபமான ஆள்னு நினைக்கிறீங்களா. இல்லை, ரோமர்கள் அன்றைக்கி இவரை பரிதாபமான ஆள்களாக பார்த்தாங்க. இவரை காட்டி கொடுத்து, அதாவது இவரை தண்டனைக்கு உட்படுத்தின இஸ்ரவேலர்கள் அன்றைக்கி இவரை பரிதாபமான ஆளாக அணிஞ்சாங்க. ஆனால் இவர் பரிதாபமான ஆள் கிடையாது. நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம்முடைய விடுதலைக்காக, சுகத்திற்காக, சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக, நித்திய ஜீவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். அப்போ இவரை குறித்த வார்த்தைகளை நீங்கள் நம்பிக்கையோடு கேட்பீர்களானால், நம்பிக்கையோடு வாசிப்பீர்களானால், அப்போ தான் அது உங்களுக்கு பிரயோஜனப்படுமே தவிர, நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பைபிள் வாசித்தாலும் அதனால் உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை. இனி எப்பவும் பைபிளை திறந்தாலும் விசுவாசத்தோடு வேதத்தை வாசிக்க எனக்கு உதவி செய்யும். அது எழுதப்பட்ட வசனத்தை அப்படியே நம்ப எனக்கு இருதயத்தை தாரும். ஜெபத்தோடு நீங்கள் வாசிங்க. அந்த விசுவாசத்தோடு நீங்கள் வாசிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு பிரயோஜனமாய் மாறும். கண்ணில் மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட அதை ஒரு வேண்டுதலாக சொல்லிடுங்க. ஆண்டவரே, அன்றைக்கி விசுவாசம் இல்லாமல் ஜனங்கள் கேட்டதுனால அவங்க கேட்ட வசனம் அவங்களுக்கு பிரயோஜனப்படலைப்பா. அப்படி ஒரு பரிதாபமான நிலைமை எங்களுக்கு வந்துடக்கூடாது. நாங்கள் வாசித்தாலும் கேட்டாலும் நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.